நேற்றைய சுமையை சுமக்காதே. ஒரு அமைதியான சிற்றூர். அந்த ஊரின் ஓரத்தே ஒரு அழகான ஆறு வளைந்து நெளிந்து ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே சமி என்றொரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் அந்த ஊரின் மிகச்சிறந்த படகோட்டி. எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நடுக்கடலில் படகை சிதறவிடாமல் கரை சேர்க்கும் லாவகம் அவனுக்கு உண்டு. ஊர் மக்கள் அனைவரும் அவனை பெரிதும் நம்பினார்கள். ஆனால் சமியின் படகு தண்ணீரில் லேசாக மிதந்தாலும் அவனது இதயம் மட்டும் பாரமாக இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அதே ஆற்றில் நடந்த ஒரு விபத்தில் சமி தனது தம்பியை பறிகொடுத்தான். அன்று முதல் ஆற்றின் ஒவ்வொரு அலையும் தன் தம்பியின் பெயரை உச்சரிப்பது போலவே அவனுக்கு தோன்றியது. நான் தான் என் தம்பியை தவறவிட்டு விட்டேன் என்ற குற்ற உணர்ச்சி அவனை நிழலாய் தொடர்ந்தது. இரவில் கணமூடினால் அந்த விபத்துதான் அவன் கண்ணுக்கு முன்னால் வந்து நின்றது. காலப்போக்கில் அவனது சிரிப்பு மறைந்தது. கண்களிலிருந்த ஒளி மங்கியது. அவன் உடல் மட்டும் படகில் இருந்தது. ஆனால் மனம் கடந்த காலத்தின் இருளில் மூழ்கி கிடந்தது. ஒரு நாள் காலை அமீனா என்ற சிறுமி சமியின் படகில் ஏறினாள். அவளது கண்கள் மழலைத்தனமான ஆர்வத்துடன் மின்னின. அவள் சமியை பார்த்து, "சமி மாமா, நீங்கள் ஏன் எப்போதும் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள்?" என்று கேட்டாள். சமி பெருமூச்சு விட்டுக்கொண்டே, "மகளே, நான் என் இதயத்தில் ஒரு பெரிய சுமையை சுமைக்கிறேன். அது நேற்று கொடுத்த சுமை" என்றான். அமீனா தன் தலையை சாய்த்து மென்மையாக சொன்னாள், "மாமா, நீங்கள் நேற்றைய தினத்தை சுமந்து கொண்டிருந்தால் இன்றைய தினத்தை எப்படி பார்ப்பீர்கள்?" அந்த சிறுமியின் வார்த்தைகள் சமியின் நெஞ்சில் சம்மட்டியால் அடித்தது போல இருந்தது. அன்று மாலை சமி ஆற்றங்கரையில் தனியாக அமர்ந்து ஓடும் நீரை பார்த்தான். அந்த ஆறு எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளவில்லை. கடந்து வந்த கற்களையோ வளைவுகளையோ அது திரும்பி பார்க்கவில்லை. அது முன்னோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. சமிக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவனது கடந்த காலம் அந்த ஆற்றை போன்றது. ஆனால் அவன் அந்த ஆற்றின் கற்களை தன் படகில் ஏற்றி சுமக்க முயன்று கொண்டிருக்கிறான். அந்த கற்கள்தான் அவனை மூழ்கடிக்கின்றன என்று உணர்ந்தான். சமி ஒரு முடிவெடுத்தான். தன் தம்பியை நினைவில் வைத்திருப்பது என்பது குற்ற உணர்ச்சியில் மூழ்குவது அல்ல. மாறாக அவன் பெருமைப்படும்படி மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் அவனுக்கு செய்யும் மரியாதை என்று புரிந்து கொண்டான். தன் மனதிலிருந்த ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ, இப்படி செய்திருக்கலாமோ என்கிற பாரமான கற்களை ஒவ்வொன்றாக ஆற்றுக்குள் தூக்கி எறிந்தான். அடுத்த நாள் காலை சமி ஒரு புதிய மனிதனாக விழித்தான். உதயசூரியனை பார்த்து புன்னகைத்தான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவனது மனம் ஒரு பறவையைப் போல லேசானது. கடந்த காலம் என்பது ஒரு பாடம், அது ஒரு ஆயுள் தண்டனை அல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான்.